கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. ஆமென் இயேசப்பா. எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீ மட்டுமா எங்களை கிருபையாய் நடத்தின அந்த அன்புக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அம்மாப்பா, நீர் பெரியவரப்பா, நீர் உன்னதமானவரப்பா, நீர் எல்சடாய் தேவன் ஆண்டவரே, நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்பா. மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை இயேசப்பா. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எவரையும் பலப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும் உனது கரத்தினாலே ஆகும் என்று நாங்கள் வாசிக்கிறோம். நீ பெரியவரப்பா. இந்த உலகத்தில் உள்ளவனை காட்டிலும் எங்களுக்குள் இருப்பவர் நீ பெரியவர், நல்லவர் அப்பா. மட்டும் எங்களை நடத்தின தயவுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற வல்லமையுள்ள தேவனே, உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. எங்களை தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் என்ற ஆலோசனைக்காக என்னாகமம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 31வது வசனம். என்னாகமம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 31வது வசனம். அப்பொழுது காலேப், மன்னிக்கவும் 30வது வசனம். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்தில் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வனாந்தர வழியாய் நடத்தி கொண்டு வரும்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி இப்படியாய் சொல்லுகிறார், நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு அப்படின்னு சொல்லி, இப்படியாக 12 கோத்திரத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் அந்த கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்காக மோசே மூலமாய் அனுப்பப்படுகிற நபர்களில் ஒருவனாக காலேப் செல்லுகிறார். மற்ற எல்லாரும் அந்த தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு, அவர்கள் பலவான்களாய் இருக்கிறார்கள், அவர்கள் பெரியவர்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த கானான் தேசத்தில் இருக்கிறவர்களை பார்த்து பயப்பட்டு, நாம் எப்படி இதை நம்மளால் போய் அங்கே போய் இருக்க முடியாது என்று ஒரு துர்ச்செய்தி அவர்கள் வந்து மோசையிடம் சொல்லுவதை வேதத்தில் பார்க்கிறோம். ஆனால் காலேப் என்ற ஒரு மனிதர் என்ன செய்கிறார் என்றால், மோசைக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி அவர் சொல்லுகிறார், அதாவது துர்ச்செய்தியை சொன்ன ஜனங்களுக்கு முன்பாக, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்று சொல்லுகிறார். இந்த 12 பேரில் இந்த காலேப் என்ன செய்கிறார் என்றால், கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானான் தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்காய் கொடுப்பேன் என்று சொன்னவரை பார்க்கிறார். ஆனால் மற்ற நபர்களோ கானான் தேசத்தை மாத்திரம் பார்த்தார்கள். அவர்களுக்கு கானான் தேசம் மாத்திரம்தான் கண்ணுக்கு தெரிந்தது. அந்த கானான் தேசத்தை சுதந்திரமாக கொடுப்பேன் என்று சொன்னவரை அவர்கள் நோக்கி பார்க்காத பட்சத்திலே அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அந்த கானான் தேசத்தில் காணப்பட்ட அந்த சூழ்நிலையை அவர்கள் பெரிதாய் பார்த்தார்கள். அன்பு பிள்ளைகளே, அங்கே இருப்பவர்கள் அரணிப்பானவர்களும் பெரியவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்களை எளிதில் எப்படி நாம் மேற்கொள்ள முடியும், நம்மளை காட்டிலும் பலவான்களாய் இருக்கிறார்களே, அந்த இடத்தில் நாம் எப்படி போய் நாம் வாழ முடியும் என்று அந்த கானான் தேசத்தில் இருக்கிற சூழ்நிலை அவர்கள் பெரிதாய் பார்த்தார்கள். ஆனால் காலேப்புடைய பார்வை எப்படிப்பட்டதாய் இருந்தது என்றால், அந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்க கொடுக்க அவர் வாக்களித்ததை அவன் பெரிதாய் பார்த்தபடியினாலே அவன் அந்த இடத்தில் நாம் பார்க்கிற வேதத்தில் காலேப்பு கானானை சுதந்திரித்தான் என்று. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நாம் கேட்கிற வார்த்தைகள் நாம் எப்படி அதை உட்கொள்கிறோம், அதை எப்படி நம் வாழ்க்கையில் அதை நாம் கடைபிடிக்கிறோம் என்பதைத்தான் கர்த்தர் இன்றைக்கு நாம் பேசுகிறார். அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் நம் வாழ்க்கையில் நிறைவேறுமா என்று நாம் பார்க்கும் பொழுது, அந்த வாக்குத்தத்தத்திற்கும் நமக்குள்ள சூழ்நிலைக்கும் எட்டாத தூரமாக இருக்கும். ஆனால் நாம் என்ன செய்வோம், நாம் காண்கிற சூழ்நிலையைத்தான் நாம் பெரிதாக பார்ப்போம். எப்படி இது நடக்கும், இது எப்படி நம்மளால் சுதந்திரிக்க முடியும் என்று. அப்படிதான் காலேப்புக்கு விரோதமாய் மனிதர்கள் எழும்பின போது கூட அதை எளிதாய் சுதந்திரித்து கொள்வோம் என்று விசுவாசத்தோடு
கர்த்தர் மேலே உள்ள அந்த வார்த்தையின் மீது உள்ள நம்பிக்கையிலே அவன் சொன்னதை நாம் பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகளே. ஆகப்படியினாலே கர்த்தர் நமக்கு வாக்களித்திருக்கிறதை, வசனத்தை பார்க்கிறதை மாத்திரமல்ல, வாக்களித்தவரை நாம் பார்க்க வேண்டும். அவர்கள் கானானைத்தான் பெரிதாய் பார்த்தார்கள். கானானில் இருக்கிற பெரிய ஜாதிகளையும் நம்மளை காட்டில் பலவான்களாய் இருப்பவர்களைத்தான் அவர்கள் பார்த்தார்களே விட அதை காட்டிலும் பெரியவரை அவர்கள் காணவில்லை. ஆகபடினாலே கர்த்தர் நமக்கு அளித்திருக்கிற வாக்கு தத்தத்தை மாத்திரம் பார்ப்பதும் அல்லாமல் அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க சொன்னவரை நாம் பார்க்கும் பொழுது அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று நாம் நம்புவோமானால், எப்படி கானான் தேசத்தை சுதந்திரித்தாரோ அதே போல கர்த்தர் நமக்காய் கொடுத்த ஒவ்வொன்றையும் சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை செய்வார் அன்பு பிள்ளைகளே. அப்படிப்பட்ட அவிசுவாசமான எண்ணங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு வாக்களித்தவரை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லவர்களது அவரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும். அவர் நமக்கு என்ன செய்வார்? கொடுத்ததை, வாக்களித்ததை சுதந்திரிக்கும்படியாய் செய்வார் அன்பு பிள்ளைகளை. காளைப்பை போல நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய செயல்கள் எல்லாம் இருக்குமாயின் கர்த்தர் நமக்கு கொடுத்ததை சுதந்திரிக்க நாம் என்ன செய்வோம்? அதை நோக்கி நாம் பயணிப்போம் அன்பு பிள்ளைகளை. காளைப்பை போல இல்லாமல் மற்ற ஜனங்களைப் போல நாம் சூழ்நிலையை பெரிதாய் பார்ப்போமானால் நமக்கு அளித்த வாக்கு தத்தத்தை நம்மால் சுதந்திரிக்கவே முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பு பிள்ளைகளை. ஆகப்படினாலே காலை எப்படி கண்டாரோ அவருடைய பார்வை நம்மிடத்தில் இருக்கட்டும். கானானை பார்க்காமல் கானானை சுதந்திரிக்க சொன்ன கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போமானால் அதை எளிதில் சுதந்திரிப்போம், ஜெயிப்போம். வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.